Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு தான் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். இதை விட உங்ககிட்ட சின்ன பவுல் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பவுல் அளவு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். ஒரு சில டைம் சாஃப்டாக இருக்கும், ஒரு சில டைம் நரநரன்னு இருக்கும். அதுக்காக தான் ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்காக தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். கேக் சூப்பராக வரும். போட்டு இதையும் நல்லா அரைச்சிருங்க. அது கூட 2 முட்டை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். நீங்கள் வெஜிடேரியன்னா முட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாசனை இல்லாத ஆயில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி எசன்ஸ் போட போகிறதில்ல, வெறும் சோடாப்பு மட்டும்தான். ஆப்போ சோடான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா லூஸாக வரணும். இன்றைக்கி நம்ம கடாயில் தான் கேக் பண்ண போகிறோம். எந்த இதில் கேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஆயில் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சுகர் சீட் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகர் சீட் கூட போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வரதுக்கு. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் பார்த்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு தான் ஊற்றணும். கேக் பார்த்திங்கன்னா ஒரு மேலே பொங்கி வந்துடும். இல்லைன்னா நல்லா இது பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்கு டேப் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஏர் பபுள்ஸ்லாம் இதாகிறதுக்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதை தூக்கி கொடுக்குறக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த கேக் பேட்டரை வச்சு மூடி வச்சுருங்க. இது கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. சிம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் முந்திரி இல்லை நடக்கடலை தட்டி சேர்த்துருங்க. மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அப்புறம் 1 மணி நேரம் கழித்து நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சு இது மாதிரி டீமோல்ட் பண்ணிங்கன்னா கேக் நல்லா சூப்பராக வந்துடும். வீடியோவில் பாருங்கள் கேக் எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க இதெல்லாம் இது பிச்சிட்டாங்க சாப்பிட்ற பிரியத்தில். அதனால தான் கேக் இப்படி இருக்குது. ஆனால் கேக் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து இந்த கேக்கை நல்லா தான் வெட்டி சாப்பிட்டோம். சுகரும் பார்த்திங்கன்னா செம்ம கரெக்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.